கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் நான் உங்களை தண்டிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கொண்டு ஒரு இறைவசன தியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். தலையங்கம்: கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை தண்டிப்பேன் என்கிற இந்த இறைவார்த்தையை கொண்டு இன்றைய இறைவசன தியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன விருப்பமுள்ள அன்பு சகோதர சகோதரிகள், இந்த இறைவசன தியான செய்தியோடு இணைந்திருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக நான் தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். சற்று வித்தியாசமான வார்த்தையாக இருக்கிறது. வேத வசனம், வேதாகமம் சொல்லுகிறது, தேவனால் தமது சாயலின்படி, அவருடைய வடிவ தோற்றத்தின்படி, அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டவன் மனிதன் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினால் மனிதனை உண்டாய் தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். அவனுடைய நாசியிலே ஜீவசுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் சிந்திப்போமானால், தேவனாகிய கர்த்தர் தாம் மூவராக நின்று செயலாற்றுகிறார். நாம் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக என்று பன்மையிலே கூறுகிறார். அவர்கள் இருவராக அல்லது மூவராக நின்று அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிற அந்த திரித்துவம் என்கிற ஹோலி ட்ரினிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் பார்த்தால், தெய்வத்துவத்தை 3 நிலைகளிலே வெளிப்படுத்துகிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாயிருக்கிற தேவன் ஆகிய 3 நிலைகளிலே தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட்டு 3 நிலைப்பாடுகளிலே நின்று அதில் ஒருவரை மாதிரியாக வைத்திருக்கிறார். யாரை மாதிரியாக வைத்திருக்கிறார்? குமாரனுக்கு ஒப்பானவர்களாக, குமாரனுடைய தேவனுடைய கிறிஸ்துவனுடைய சகோதரர்களை அவர் தேர்வு செய்திருக்கிறார் என்றால், நம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு, ரூபத்திற்கு ஒப்பானவர்களாக அவருடைய சகோதரர்களை அவர் தேர்வு செய்திருக்கிறார் என்றால், சர்வ நிச்சயமாக அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கும்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கூறுகிற அந்த வார்த்தையின்படி தம்முடைய குமாரனாகிய படைப்புக்கு ஆதியாக இருந்த, சிருஷ்டிக்கு ஆதி காரணராக இருந்த தம்முடைய குமாரனுடைய சாயல் ரூபம், அவரை வடிவமாக பூமியிலே அவர் வைத்து, அவர் என்ன வடிவத்திற்குட்பட்டவராக இருக்கிறாரோ, எவ்வளவு சாயல் கொண்டவராக இருக்கிறாரோ, அவருடைய சரீரம் உடலானது எவ்வளவு வடிவ அமைப்பு கொண்டதாக, உள்ளும் புறம்பும் அவருடைய வடிவ அமைப்பு படியே அதே மாதிரியிலேயே
பூமியின் மண்ணினால் மனிதனை உருவாக்கி இருக்கிறார். ஆதாமை தேவன் உண்டாக்குவதற்கு தம்மையே, தம்முடைய குமாரனையே மாதிரி வடிவமாக வைத்து அதன் மேல் மண்ணினால் மனிதனை படைத்திருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு டென்சில் அல்லது ஒரு அச்சு, ஒரு மாதிரி அச்சு போல தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வைத்திருக்கிறார். அந்த மாதிரி அது எந்த வடிவத்திலே, எந்த வடிவ தோற்றத்திலே, எந்த அமைப்பு ரீதியாக இருக்கிறதோ அப்படியே மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். அந்த மனிதனிலிருந்து பலுகி பெருகிய மனிதர்கள் தான் இந்த பூமி முழுவதிலும் இருக்கிறோம். இன்றைக்கு சுமார் 800 கோடி மக்கள் மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறது என்றால் எல்லாமே அந்த தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் வடிவ தோற்றத்திலே தான் படித்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இடையிலே சாத்தான் சில களைகளை விதைத்திருக்கிறான். அந்த களைகளும் இந்த மனித இனத்தோடு, ஆதாமனுடைய சந்ததியாரோடு, கிறிஸ்துவின் வடிவ தோற்றத்திலே உருவாக்கி படைக்கப்பட்ட ஆதாமனுடைய பின் வழிமரபின் மக்களினங்களோடு ஊடுருவி இருக்கிறார்கள். அந்த ஊடுருவிய ஜனக்கூட்டம் சாத்தானால் விளைக்கப்பட்ட, சாத்தானிய தூதர்களால், சாத்தானுடைய கைக்கூலிகளால் விதைக்கப்பட்ட களைகள் தான் இந்த மனித கூட்டத்தில் இருக்கிற 2/3 பங்கு. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை, குறிப்பிட்ட மக்களை மட்டும் அறிந்து தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுதான் விளக்கம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுவாரே, நல்ல விதைகள் தேவனால் விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள், இடையிலே நிலத்திலே நிலத்தை பண்படுத்தி, அதை உழுது பண்படுத்தி அதில் நல்ல விதைகளை தேவன் விதைத்தார். ஆனால் இரவிலே சாத்தான் அந்த நல்ல விதைகள் விதைக்கப்பட்ட நிலத்திற்குள்ளே களைகளையும் தூவிவிட்டு சென்றான். அந்த களைகளும் விதைகளும் பயிர்களும் சேர்ந்து முளைத்து சேர்ந்து வளர்ந்தது. அதில் 2/3 பங்கு கூட்டம் களைகள், 1/3 பங்கு நல்ல விதைகள். அதாவது மனிதர்களிலே 1/3 பங்கு தேவனால் விதைக்கப்பட்ட ஆதாம் என்ற மனிதனுடைய பின்வழி மரபினர். இடையிலே சொருகப்பட்ட களைகள் 2/3 பூமியில் இருக்கிற மனித இனத்தில் 2/3 பங்கு சாத்தானிய விதைகள், இருளின் விதைகள், களைகளாக இருக்கிறது. அந்த துஷ்ட மனிதர்களாக இருக்கிறார்கள். இங்கே நான் செய்திக்குள்ளே வருகிறேன். ஏன் இந்த வார்த்தை, இதை ஏன் சொன்னா வேற ஒண்ணும் இல்ல, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். யாரை அறிந்து கொண்டார்? முதலாவது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே தேவபுத்திரர்கள், அதாவது விதைக்கப்பட்ட களைகள், சாத்தானால் விதைக்கப்பட்ட களைகள் எப்படி வருகிறது? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே அந்த வசனம் சொல்லுகிறது, நோவாவின் காலம், ஜலப்பிரளய காலத்திற்கு முன்பு தேவபுத்திரர்கள் பூமியின் மனுஷகுமாரத்திகள் மிகுந்த அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அந்த தெரிந்து கொண்ட, அதாவது கந்தர்வ விவாகம் என்று மாற்று சமயங்களிலே சொல்லுவார்கள். அவன் ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சா, இந்த காலத்திலே அதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணை பிடிச்சிட்டா அந்த பெண் மிகுந்த அழகுள்ளவள், அவனுடைய கண்களுக்கு அழகுள்ளவளாக கண்டால், அவள் எவ்வளா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பிடிச்சு கந்தர்வ விவாகம், கற்பழிப்பு, அவளோடு உடல் உறவு வைத்துக் கொள்கிறான். அதில் பிறக்கிற பிள்ளைகளை அவளை எங்க தூக்கி போட்டு போறா? டாய்லெட்ல, வாய்க்கால்ல, சாக்கடையில, தொட்டிகள்ல, கழிவுநீர் தொட்டிகள், சாக்கடை தொட்டிகள்ல தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. புரியுதுங்களா? ஆனா அந்த ஜனங்கள் அந்த காலத்திலே பிறந்து, அந்த மனுஷகுமாரத்திகளுக்கும் தேவகுமாரர்களுக்கும் பிறந்த பிள்ளைகள் ராட்சதர்களாக வளர்ந்து பலுகி பெருகினார்கள்.
அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் மிகுதியாயிருக்கிறதை கண்டு தேவனாகிய கர்த்தர் ஜலப்பிரயத்தினால் அந்த ஜனக்கூட்டம் முழுவதையும் அழித்து போட்டார். தூதர்களுக்கும் தேவபுத்திரர்களுக்கும் தேவதூதர்களுக்கும் மனுஷகுமாரதிகளுக்கும் பிறந்த ராட்சத சந்ததிகளை அழித்து போட்டார். இதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? இதான் அந்த கலைகள். அழிப்பதற்கு முன்பு ஒரே ஒரு குடும்பத்தை தேவன் அறிந்து தெரிந்து கொள்ளுகிறார். எதற்காக? நோவாவின் குடும்பத்தை அறிந்து கொள்ளுகிறார், அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார், அவர்களை மட்டும் ஜலப்பிரளயத்திற்கு தப்புவிக்கிறார். இது நாம் அறிந்த உண்மை. அதிலிருந்து நோவாவின் குமாரர்கள் சேம், காம், யாப்பேத் என்கிற 3 குமாரர்களில் இளைய குமாரன் காமினுடைய ஒரு தகாத செயல். காமின் குமாரன் கானான், காமின் குமாரன் கூஸ், கானான் என்கிற அந்த மக்களில் கானானுடைய அடாத செயல் நோவா அவனை சபிப்பதற்கு ஏதுவாயிற்று. அந்த ஜனக்கூட்டம் முழுவதும் அந்த கலைகளின் வழிமரபை சார்ந்ததாக மாறிவிட்டது. காமின் குமாரன் காம், கூஸ், காமின் சந்ததி முழுவதும். அதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு கூட்டம், கானானியர்கள், பெலிஸ்தியர்கள், அம்மோனியர்கள், இந்த கூட்டம் எல்லாம் அங்கதான் வருது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எகிப்தியர்கள், மிஸ்ராயிமர்கள், மீதியானியர்கள், மைதானியர்கள், இஸ்வாகு வம்சத்தவர்கள், நாம் ஆரியர்கள் என்று சொல்லுகிறோமே, அவர்கள் ஈரானியர்கள், பர்சியர்கள், பாபிலோனியர்கள், இந்த கூட்டம் எல்லாம் அந்த சபிக்கப்பட்ட வம்சத்தில் வருகிறது. அதிலிருந்து இவைகளுக்கு பின்பு தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிறார். கல்தேயருடைய தேசமாகிய ஊர் என்னும் தேசத்திலே வாழ்ந்து வந்த ஆபிரகாமின் நேரடி வழிமரபில் வருகிற, ஆபிரகாம் அல்ல, நோவாவின் நேரடி வழிமரபில் வருகிற சேமின் குமாரர்களில் ஒருவனாகிய தேராகுவை தெரிந்து கொண்டு தேராகுவின் மகன் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிறார். அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவரை அந்த ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்துகிறார். அந்த கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்தப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து ஈசாக்கின் மகன் யாக்கோவை தெரிந்து கொள்கிறார். யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற பெயர் இஸ்ரவேல் என்னும் பெயரை அவனுக்கு சூட்டுகிறார். இவனும் அந்த மனிதர்களைப் போல, பழைய பாரம்பரிய மனிதர்களைப் போல எத்தனும் ஏமாற்று காரணமாகத்தான் இருந்திருக்கிறான். யாரு? யாக்கோபு. அந்த எத்தனும் ஏமாற்று காரணமாயிருந்த யாக்கோபை தெரிந்து கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கு இஸ்ரவேல், தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற பெயர் அர்த்தம் கொள்ளும் இஸ்ரவேல் என்னும் பெயரை சூட்டுகிறார். அதுதான் இங்க சொல்லுற ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உன்னை மாத்திரம் அறிந்து கொண்டேன், உன்னை மாத்திரம் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அவனை அறிந்து கொண்டவன், தேவனால் அறிந்து தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற பெயரில் இஸ்ரவேல் என்ற பெயரை சூட்டுகிறார். ஆகையால் ஏன்னா இவன் அக்கிரமக்காரன் என்கிறது அவருக்கு தெரியும். தெரிந்துதான் இவன் அக்கிரமக்காரன், எத்தன் ஏமாற்றுக்காரன், ஏமாற்றி வஞ்சகன், துரோகி, தகப்பனுக்கு துரோகம் செய்கிறவன், உடன் பிறந்த சகோதரனுக்கு துரோகம் செய்தவன், மாமனுக்கு துரோகம் செய்தவன் என்பதை தெரிந்துதான், அவன் எத்தன் ஏமாற்றுக்காரன் என்று தெரிந்துதான் தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவனை தெரிந்து கொண்டுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளிலும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். A to Z, அவனுடைய பிறப்பின் வர்த்தமானம் முதல் அவனுடைய நடைமுறை வாழ்க்கையில் அவன் செய்த அனைத்து காரியங்களையும் அவர் அறிந்து அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்று உங்களையும் என்னையும் கூட இறைவசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிற, இறைவசனங்களை கேட்க விரும்புகிற, கர்த்தரை அறிய விரும்புகிற
அனைத்து ஜனக்கூட்டத்தையும் ஜனங்களாகிய நம்மையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று, நாம் என்ன எத்தகைய செயல் செய்கிறவர்கள் என்பதை, கீழ்ப்படியாதவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், அக்கிரமக்காரர்கள், நமக்கு நாமே தீமை செய்கிறவர்கள் என்பதை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அறிந்து தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது. ஆகையால் ஏன் இந்த ஆகையால் பயன்படுத்துகிறார் என்றால், உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். அதான் ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு, நான் உங்களை நன்றாக தெளிவாக உங்களுடைய துவக்கம் முதல் முடிவு வரையான உங்கள் வாழ்வின் செயல்முறை, நடைமுறை, வாழ்க்கை முறைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிறேன். அறிந்துதான் உங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், என் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் அப்படி இருக்கிறபடியினால் நான் உங்களை உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் தண்டிப்பேன் என்று சொல்கிறார். எல்லா உரிமையும் இருக்கிறது, எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கிறது. அவர் படைத்த மக்கள் கூட்டத்தில் இருந்து ஒரு கூட்டம் மக்களை அவர்கள் அக்கிரமக்காரர்கள், துரோகிகள், ஏமாற்றுக்காரர்கள், நயவஞ்சகர்கள் என்று தெரிந்துதான் அவர்களை அறிந்துதான் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய சொந்த மக்களாக, சுவீகார புத்திரர்களாக, உரிமை மக்களாக அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நான் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரும் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் தண்டிக்கப்படுவார்கள், தகப்பனுக்கு பிறக்காத பிள்ளைகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் என்ன அதிகாரத்தோடு சொல்லுகிறார் ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு, ஆகையால் நான் உங்களை அறிந்து எனக்கென்று உங்களை தெரிந்து கொண்டபடியினால், உங்களுக்கு இஸ்ரவேல் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் மக்கள், என் ஜனம், என் பரிசுத்த ஜாதியாக நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறபடியினால், உரிமையோடு உங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக உங்களை நான் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் கீழ்ப்படிய மாட்டோம் என்கிறோம். அவர் அக்கிரமங்களின் நிமித்தமாக நம்மை தண்டித்தாலும் நாம் அவருக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்கிறோம். ஆனால் அவர் தெரிந்து கொண்டு நமக்கு ஒரு புதிய நாமம், தெரிந்து கொள்ளப்பட்டவன் இஸ்ரவேல் என்கிற நாமம், பெயரை நமக்கு தரித்திருக்கிறார் என்றால், அவர் சர்வ நிச்சயமாக நம்மை தண்டிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏனெனில் அவர்தான் நம்மை படைத்தார், அவர்தான் நம்மை உண்டாக்கினார், அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? நாம் அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், அருவருப்பானவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், முரட்டாட்ட குணம் கொண்டவர்கள், கலக குணம் கொண்டவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், துரோகிகளாய் இருக்கிறோம் என்று தெரிந்துதான், அறிந்துதான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? பரிசுத்த ஜாதியாக. அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்த ஜாதியாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் தண்டிக்கிறார். தகப்பன் தன் பிள்ளையை, ஒரு தகப்பனும் தாயும் இருக்கிறார்கள், அவர்கள் பெற்று வளர்க்கிற அவர்களுடைய பிள்ளை, மகன் அல்லது மகள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாத போது தாயும் தண்டிப்பாள், தகப்பனும் தண்டிப்பாள். தாய் தண்டித்து பிள்ளை சீர்படவில்லை என்றால், நல்வழிக்கு திரும்பவில்லை என்றால், தகப்பனிடத்திலே சொல்லுவாள். தகப்பன் அந்த பிள்ளையை தண்டிப்பான். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய் பெற்று தந்தை வளர்க்க வேண்டும். தாய் பெற்று தந்தை வளர்க்காத பிள்ளை கீழ்ப்படியாத பிள்ளை, அது தகப்பனுக்கு பிள்ளை அல்ல என்று சொல்லுவார்கள். இங்கு நான் இதை விவரிப்பதற்காக சங்கீதக்காரனுடைய புஸ்தகத்திலும் அந்த வசனம் இருக்கும். ஆனா நான் உங்களுக்கு எபிரேயர் பரிசுத்த பவுல் எபிரேயர் திருச்சபைக்கு, எபிரேயர்கள் என்றால் இஸ்ரவேலர்கள் தான், எபிரேயர் திருச்சபைக்கு எழுதப்பட்ட அந்த நிருபத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. அதை உங்களுக்கு எடுத்து சுட்டி காட்டுகிறேன். 2-3 வசனங்கள் இருக்கின்றன. அந்த வசனங்களை விவரித்து இந்த செய்திக்கான விளக்கத்தை கூறிவிட்டு செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1
6ஆம் வசனம் 6, 7, 8, 9 ஆகிய 3 வசனங்களை இதற்கான விளக்க உரையாக உங்களுக்கு தருகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் இந்த வசனங்களை படிக்க கேளுங்கள். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இந்த பகுதி எங்க இருக்குங்க சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் படித்த இந்த 2 வசனங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேடி வாசியுங்கள். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. சிட்சை என்றால் தண்டனை. அங்க என்ன படிச்சோம்? ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ஆகையால் உங்கள் அக்கிரமங்களை, உங்கள் கீழ்ப்படியாமைகளை, உங்கள் வஞ்சகங்களை, உங்கள் ஏமாற்றுக்களை, உங்கள் துரோகங்களை நான் அறிந்திருக்கிறபடியினால் உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமாக உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்லுகிறார்? அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. சிட்சை என்றாலும் தண்டனை என்றாலும் ஒன்றுதான். இங்கே சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அதை சாதாரணமாக நினைத்து விடாதே என்று சொல்லுகிறார். அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அவரால் எச்சரிக்கப்படுகின்ற போது உன் நடைமுறை வாழ்க்கை முறை சரியில்லை, உன் நடத்தை சரியில்லை, உன் செயல்கள் சரியில்லை, நீ இவைகளை விட்டு விலக வேண்டும் என்று கடிந்து கொள்ளுகின்ற போது, உன்னை அழைத்து எச்சரிக்கின்ற போது நீ அதை அசட்டை பண்ணாதே. தண்டிக்கிற போது, சிட்சிக்கிற போது, உன்னை தண்டிக்கிற போது நீ அதை அற்பமாக ஏனோ தானோ என்று எண்ணிவிடாதே என்று சொல்கிறார். அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே. தகப்பன் உன்னை கடிந்து கொண்டு எச்சரித்து தண்டிக்கிற போது தளர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அப்பா என்ன அடிச்சிட்டாரு, நான் அப்படி என்ன பெரிய குற்றம் செய்துட்டேன். நீ குற்றம், இந்த சிறிய குற்றத்தை வளர விட்டால் நீ பெரிய பாவியாகி விடுவாய், அக்கிரமக்காரனாக மாறிவிடுவாய். இன்று தகப்பன் உன்னை அடித்து தண்டித்து சிட்சித்து சீர்படுத்தவில்லை என்றால், நல்வழிக்கு உன்னை திருப்பவில்லை என்றால், ஊரார் உன்னை அடிப்பதை உன் தகப்பன் பார்க்க வேண்டியதற்கும், நாட்டின் காவல்காரர்கள் உன்னை தண்டிப்பதை உன் தகப்பன் பார்க்க வேண்டியதற்கும், அந்த நிலை வராமல் நீ கிளையிலே முளையிலேயே உன்னை கிள்ளி நல்வழிப்படுத்துவது தகப்பனுடைய கடமையாக இருக்கிறது. அதை தகப்பன் செய்கிறான். தாயின் தகப்பனை அதை உங்களுக்கு செய்கிறார்கள். அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், நல்வழிக்கு திரும்புங்கள், சீர்படுங்கள், உங்களை நீங்களே சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு உதவிகரமாக உங்கள் தாயின் தகப்பனும் இருப்பார்கள். இங்கே அடுத்ததாக 6வது வசனம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளை தன் மனைவியினிடத்தில் தனக்கு பிறந்த பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையை நாம் முதல்ல சொன்ன போல, பிள்ளை தவறு செய்கின்ற போது, அது குழந்தையாக இருக்கின்ற போது தவறு செய்கின்ற போது தாய் தண்டித்து சீர்படுத்துவாள். தாய்க்கும் கீழ்ப்படியாமல் போகிற போது அந்த தாயானவள் அந்த பிள்ளைக்கு உரிய தகப்பனாகிய தன் கணவனிடத்திலே, அந்த பிள்ளையின் தகப்பனிடத்திலே சொல்லுவாள். ஏன்னா அவளுக்கு தெரியும் அந்த பிள்ளையை யாருக்கு பெற்றாள் என்பது தாய்க்கு நிச்சயமாக தெரியும். தாய் தான் தகப்பனை இன்னார் என்று, தகப்பனை தான் அப்பா என்று சொல்லிக் கொடுக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா அந்த குழந்தையை, அந்த மகனை பெற்ற மகளை பெற்ற தாய்க்கு தெரியும் இந்த பிள்ளை இன்னாருடைய பிள்ளை, இந்த பிள்ளையின் தகப்பன் என்னவன் தான் என்று தெரியும். தாய்க்கு தகப்பன், பிள்ளையின் தகப்பன் யார் என்று தெரியலன்னா அவ பரத்தையாக இருக்கிறாள் என்று அர்த்தம். பலரோடு படுத்திருப்பாள். அதுல எவனுக்கு இந்த பிள்ளை பிறந்துன்னா அவளுக்கே தெரியாது.
நல்ல குடும்ப தலைவியாக, நல்ல மனைவியாக, நல்ல தாயாக இருக்கிறவள், அவளுக்கு தெரியும் இந்த பிள்ளை இன்னாருக்குத்தான் பிறந்தது அப்படின்னு. அப்ப அவன் அந்த பிள்ளை கீழ்ப்படியலைன்னா தகப்பனிடத்தில் சொல்லுவான். தகப்பன் அந்த அவனுக்குரிய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அவன் அதை நிச்சயமாக அந்த பிள்ளையை தண்டித்து சிக்ஷித்து சீர்படுத்தி நல்வழிக்கு திருப்புவான். சொல்ல வேண்டிய முறையில சொல்லி பிள்ளையை சீர்படுத்துவான். அந்த தகப்பன் பிள்ளையை தண்டிக்கிற போது அந்த பிள்ளை தகப்பனுக்கு கீழ்ப்படியலைன்னா அது அக்கிரமக்காரனாக மாறுகிறான். அவன் தீய வழியிலே போய்விட்டான், தீய வழியிலே பழகி இருக்கிறான் என்ற அர்த்தம். ஏன்னா தகப்பன் சொன்னாலும் கீழ்ப்படியாத அளவுக்கு ருசி கண்ட பூனையாக அந்த மகன் இருக்கிறான் என்றால், மகள் இருக்கிறாள் என்றால், நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். குடும்பங்களிலே பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியாத போது, மகள் தாய்க்கு கீழ்ப்படியாத போது, மகன் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத போது, அந்த பிள்ளை வேறு ஏதோ தவறு செய்திருக்கிறது, அது தவறான வழியிலே நடந்து பழகிவிட்டது, அது அந்த தவறான வழியிலே ஆழமாக போகும் வரை, அது வேறு பற்றி வளரும் வரை நீங்கள் அதை பிள்ளையை கவனிக்காமல் தண்டிக்காமல் விட்டுவிட்டீர்கள், நல்வழிக்கு திருப்பாமல். அந்த பிள்ளையை திருப்புவது கடினம். ஆனா தாய் சொன்னாலும் கேட்கல, தகப்பன் சொன்னாலும் கேட்கல, நீங்க எப்படி இருந்தீங்க அதுபோலதான் நானே இருக்கிறேன் அந்த பிள்ளை சொல்லுதுன்னா, தாயும் தீய வழி நடந்தவள், தகப்பனும் தீய வழி நடந்தவள், அல்லது அந்த தகப்பனுக்கும் கீழ்ப்படியலனா அந்த பிள்ளை அந்த தகப்பனுக்குரியது அல்ல. தாய் தீயவளாக நடந்தது போல், அதனால அந்த பிள்ளை கேட்குது, நீ எப்படி இருந்த அதுபோலதான் நான் இருக்கிறேன், நீ எப்படியும் வாழலாம், நான் இப்படித்தான் வாழணும்னு நீ கட்டாயப்படுத்த முடியுமா, உன் பிள்ளை தானேதான் அப்படின்னு அந்த பிள்ளை தாயை பார்த்து கேட்குதுன்னா, அல்லது தகப்பனை பார்த்து கேட்குதுன்னா, தகப்பனும் சீர்கெட்டவனாக இருப்பான், தாயும் சீர்கெட்டவளாக இருப்பார்கள். அதான் காரணம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குணாதிசயங்கள் தான் பிள்ளைகளிடத்தில் இருக்கும், அதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் அவர் இங்கே சொல்கிறார், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல் உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். யார் மறந்தீர்கள்? பெற்றோர்களாகிய நீங்கள் மறந்தீர்கள். நீங்கள் சிறு வயதில் எப்படி தாறுமாறான வாழ்க்கை முறை வாழ்ந்தீர்களோ, பலரோடு உறவு வைத்துக் கொண்டீர்களோ, அதனால் பிறந்த பிள்ளையினுடைய தகப்பன் யார் என்று மனைவிக்கும் தெரியாது, தாய்க்கும் தெரியாது. தன்னிடத்தில் பிறந்த அந்த பிள்ளை பெண் தான் பெற்றெடுப்பாள். அவள் பெற்ற பிள்ளையினுடைய தகப்பன் என்று தகப்பன் யார் என்று அவள் தாய்க்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியாது. தாய்க்கு பெற்ற தாயினிடத்திலும் எதிர்த்து நிற்கும், வளர்த்த தகப்பனிடத்திலும் எதிர்த்து நிற்கும். ஒரு முறை இரண்டு முறை தகப்பன் அதை தண்டித்து பார்ப்பான், சிக்ஷித்து பார்ப்பான், கீழ்ப்படியாது, தகப்பனை எதிர்த்து அடித்து காயப்படுத்தும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தகப்பன்மார்கள், ஏனெனில் புரிந்து கொள்ளுங்கள், அந்த பிள்ளை அந்த தகப்பனுக்குரியது அல்ல. தாய் அதை வெளியே சொல்ல மாட்டாள். தாய் ஒரு நடத்தை கட்டவளாக, ஒழுக்கங்கட்டவளாக, பரத்தையாக இருக்கிற போது அவள் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் தன்னை குறித்த ரகசியத்தை, இந்த பிள்ளையின் தகப்பன் யார் என்கிற ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாள். இதுதான் குடும்பங்கள்ல நடக்குது. குடும்பங்கள்ல சண்டையே தான். நீங்க பத்திரிகைகள்ல, ஊடகங்கள்ல எத்தனையோ பாக்குறீங்க. நடத்தை கோளாறினால் கொலைகள், பிறரால் கொலை செய்யப்படுகிற பிள்ளைகள், இதெல்லாம் இதாங்க. இதெல்லாம் விவரிக்க முடியாது. இங்கே என்ன சொல்லுகிறார்? 7ஆம் வசனத்திலே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பரிசுத்தாவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு சொல்லுகிறார், கற்பிக்கிறார், நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாக இருந்தால், அதாவது தண்டனையை, தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அக்கிரமக்காரர்கள், நடத்தை கெட்டவர்கள், துரோகிகள், வஞ்சகர்கள், ஏமாற்றுக்காரர்கள் என்று தெரிந்துதான், அறிந்துதான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தண்டனையை அவர் உங்களை, ஆகையால் நான் உங்களை தண்டிப்பேன் என்கிறார். உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமாக நான் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்கிறார். அவர் உங்களை தண்டிக்கிற போது, உங்களை சிக்ஷிக்கிற போது, உங்களை காயப்படுத்தி ஆற்றுகிற போது, நல்வழிப்படுத்துகிற போது, நீங்கள் சிக்ஷையை, தண்டனையை சகிக்கிறவர்களாக இருந்தால்
தேவன் உங்களை புத்திரர்களாக எண்ணி நடத்துகிறார். தேவன் என்ன செய்கிறார்? இவன் என்னுடைய பிள்ளை, என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவன், என்னால் பிறப்பிக்கப்பட்டவன், இவன் என்னுடைய பிள்ளை. அதனால் நான் இவனை தண்டிக்கிற போது, இவனை சிக்ஷிக்கிற போது, இவனை சீர்படுத்துகிற போது, இவனை நல்வழிப்படுத்துகிற போது இவன் கீழ்ப்படிந்து தண்டனையை சகித்து நல்வழிக்கு திரும்புகிறான். ஆகவே இவன் என் பிள்ளை, என் மகன், என் மகள் என்று அவன் உறுதிப்படுத்துகிறான் தகப்பன். தேவனுமா படித்தான். அதனால் தான் சொல்கிறார், நீங்கள் சிக்ஷையை, தண்டனையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக, பிள்ளைகளாக, மகன்களாக, மகள்களாக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத, தண்டியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் தண்டியாத புத்திரனே கிடையாது. 8ஆம் வசனம். தகப்பன் தண்டியாத பிள்ளை தகப்பனுக்கு பிள்ளை அல்ல. அவன் வேசி பிள்ளை அல்லது அந்நியனுடைய பிள்ளை. அந்நியன் ஒருவனுக்கு பிறந்த பிள்ளையை அவன் தாய் இவன் தான் அவன் தகப்பன்னு சுட்டி காட்டியிருக்கான். அவளுக்கு தெரியும் இவன் யாருக்கு பிள்ளையா இருப்பான். ஆனா அங்கே பொய், சாத்தானுடைய வஞ்சகம் அங்கே தலைவிரித்தாடுகிறது. இதான் கலைகள், இதான் கலை. ஒரு குடும்பத்திற்குள்ளே ஒரு கலை வந்திருக்கிறது என்றால், தகப்பனுக்கு கீழ்ப்படியாத ஒரு மகன் அல்லது ஒரு மகள் ஒரு குடும்பத்திலே குடும்பத்தை நாரடித்து கேவலப்படுத்தி அந்நியரிடத்திலே, புற ஜாதிகளிடத்திலே அருவருப்பாக்குகிறாள் என்றால், கேவலப்படுத்துகிறாள், தகப்பன் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு ஒரு குடும்பத்தை ஒரு மகள், ஒரு மகன் மாற்றுகிறான் என்றால், அந்த பிள்ளை, அந்த மகன் யாரல்ல? அந்த தகப்பனுக்கு பிள்ளை அல்ல. அங்கே ஒரு தவறு நடந்திருக்கிறது. அந்த தாய்க்கு தெரியும் இந்த பிள்ளை யாருடையவனா, யாருடைய மகனாக இருப்பான், யாருடைய மகளாக இருப்பாள் என்று. அவள் அந்த உண்மையை மறைத்து பொய்யை புனைந்து இவனுடைய இன்னாருடைய மகன் தான் என்று இந்த தகப்பனை, அவளுக்கு அப்போது கணவனாக இருக்கிற அந்த கணவன் இவனுக்கு பிறந்தவன் தான் இந்த பிள்ளை, அப்பனை போல பிள்ளை இருக்கான்னு குற்றம் சுமத்துவாள். ஆனா உண்மையில் அந்த தகப்பன், அந்த பிள்ளைக்கு தகப்பன் வேற ஒருத்தனா இருப்பான். அவள் நடத்தை கெட்டவளாய், ஒழுக்கம் கெட்டவளாய் இருக்கிறபடியினால் குடும்பம் சீரழிகிறது, குடும்பம் அவமானப்படுகிறது. இவளுடைய ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கையினால் பிறந்த அந்த பிள்ளை இந்த குடும்பத்தை ஒழுக்கம் கெட்டதாக கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து, இதுதான் உண்மைங்க. குடும்பங்கள்ல எல்லாருக்கும் கிடைக்கும் சிகிச்சை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். வேதம் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தெள்ளத் தெளிவாக பரிசுத்த பவுலை கொண்டு இந்த வார்த்தைகளை பேசி கற்பித்து எழுதி வைத்திருக்கிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் இல்லை. அந்த சிக்ஷையை சகிக்காமல் தகப்பனை மாறி தண்டிக்கிற, எதிர்த்து நின்று தகப்பனை காயப்படுத்துகிற பிள்ளை தகப்பனுக்கு பிள்ளையே அல்ல. அது வேற எவனுக்கோ பிறந்த பிள்ளை. பச்சையா சொன்னாதான். இந்த இடத்துல ஒரு நபர் பாதிக்கப்படுவார். யார்? அந்த பிள்ளையை பெற்ற தாய். அதனால யாரும் பேச மாட்டாங்க பப்ளிக்கா. ஏன்? ஒரு பெண்ணை கேவலப்படுத்தி நடத்தை கெட்டவளாக மாற்றி அதுக்கு மகன், அவள் பெற்ற மகன் காரணமாக இருக்கிறான். அவள் பெற்று வளர்த்த பிள்ளை, மகன் காரணமாக இருக்கிறான். பிள்ளைகள் அதை யோசிப்பதில்லை. அவளுக்கு தான் தெரியும் உண்மை என்ன நடந்துச்சுன்னு. ஆனா அவள் வெளியே சொல்ல மாட்டான். சில கோபத்துல நீ அப்பனை போலத்தானே இருப்ப அப்படின்னு மகனை பார்த்து சொல்லுவாங்க. தாயை போல் பிள்ளை, சேலையை போல், நூலை போல் சேலை என்று சொல்லுவார்கள். நிறைய பழமொழி சொல்லுவாங்க ஊர்கள்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு வெளிப்படையாக சொல்லுகிறார், எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால், அதை நீங்கள் சகித்துக் கொள்ளாதிருந்தால், நீங்கள் புத்திரராயிராமல், தகப்பனுடைய பிள்ளையாக இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். அப்படின்னா இங்கேயும் அதுதான் வெளிப்படையாக சொல்லுகிறார். உங்களை பெற்ற தாய் வேசி, விபச்சாரி, பரத்தை, ஒழுக்கம் கெட்டவள், நடத்தை கெட்டவள் என்று பச்சையாக சொல்லுகிறார். இதை சொன்னா கிறிஸ்தவனுக்கு பிடிக்கல. ஏன்?
இவன் ஒழுக்கம் கெட்டவன் கிறிஸ்தவன். பச்சை சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள், பக்தி வேடம் போடுகிறார்கள், நடத்தை கெட்டவர்கள், நற்குணங்களற்றவர்கள். தேவன் இவர்களை ஒழுக்கங்கெட்டவர்கள், நற்குணமற்றவர்கள் என்று தெரிந்துதான், கீழ்ப்படியாமையின் மக்கள் என்று தெரிந்துதான், அறிந்துதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்றது, என்ன சொல்றது? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அன்றியும் 9ஆம் வசனம், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள், நாம் மாம்ச சரீரத்தில் உயிரோடு இருப்பதற்காக காரணமாயிருக்கிற நம்மை பெற்ற தகப்பன்மார்கள், பெற்ற தாயும் தகப்பனும் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்தவன்னா, அந்த தாயும் தகப்பனும் நம்மை சிக்ஷிக்கிற போது, தண்டிக்கிற போது, பேசுகிற போது, எச்சரிக்கிற போது, கடிந்து கொள்ளுகிற போது நாம் அவர்களுக்கு பயந்து நம்முடைய தவறான வழிமுறைகளை, தவறான நடத்தை முறைகளை, தவறான வாழ்க்கை முறைகளை, தீய வழிமுறைகளை விட்டு விலகி நல்வழிக்கு திரும்பி இருப்போமானால் அஞ்சி நடத்துவோம். பயப்பட்டு அப்பா அடிச்சிருவாரு, நான் இந்த தவறை செய்தால் அப்பா அடிச்சு போடுவாரு, அம்மா திட்டுவாங்க, அம்மா அடிப்பாங்க அப்படின்னு பயம் இருந்தால் நீ அந்த தாயின் தகப்பனும் பெற்ற பிள்ளை என்பதை புரிந்து கொள். தாய்க்கும் தகப்பனுக்கும் அடங்காத பிள்ளை அது யாருக்கோ பிறந்தது. அது நாம் விவரிக்க விரும்பல. இங்க என்ன சொல்லுகிறார், அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக, நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்காக, நித்திய காலமாய் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படியாக நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவாகிய பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டியதல்லவா? மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த மாம்ச சரீரத்தின் தகப்பன்மார்கள் தண்டிக்கிற போது அவர்களுக்கு நாம் அஞ்சி பயப்பட்டு கீழ்ப்படிந்து நடந்து வாழ்ந்திருக்க, நல்வழிக்கு திரும்பி இருக்க, நம்முடைய ஜீவாத்மா நமக்கு ஜீவனை நமக்குள்ளே உருவாக்கி ஊதி உருவாக்கின நம்முடைய அந்த ஜீவாத்மாவாகிய நிஜ வடிவ மனிதனை, அதான் நிஜ வடிவம். அது மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. நீ சொப்பனம் கண்டிருந்தேன்னா அதுல பார்த்திருப்ப, இல்லைன்னா தரிசனம் கண்டிருந்தேன்னா பார்த்திருப்ப. நீ படுத்திருக்கிற நித்திரையில் இருப்பாய், ஆனால் நீ அங்கே நிற்பது போல், அங்கே ஒரு சம்பவம் நிகழ்வது போல், அந்த நிகழ்விலே நடக்கிற அந்த சம்பவம் நீ அந்த சம்பவத்தை நடத்தி கொண்டிருப்பது போல், அல்லது அந்த சம்பவம் உன்னை பாதிப்பது போல் நீ பார்த்திருப்பாய். உன்னை நீ அங்கே பார்க்கிறாயே, நீ இங்க உயிரோடு நித்திரை மயக்கத்திலே இருக்கிற நீ காட்சியிலே, உனக்கு காண்பிக்கப்படுகிற அந்த காட்சியிலே உன்னை யாரோ காயப்படுத்துகிறது போல் நீ பார்க்கிறாய் என்றால் அது உன்னுடைய நிஜ வடிவம், உன்னுடைய ஆன்மா, உன்னுடைய உள்ளான மனிதனை யாரோ ஒருவன் காயப்படுத்துகிறான். அல்லது நீ வேறு யாரையோ ஒருவரை காயப்படுத்துகிறதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். மாம்ச சரீரத்தில் இருக்கிற நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். அங்கே பார்ப்பது மாம்ச சரீரம் அல்ல, உன்னுடைய உள்ளான மனிதன், உன்னுடைய நிஜ வடிவம், நிஜ மனித வடிவம், அதான் ஜீவாத்மா. அது நித்திரை மயக்கத்தில் இருக்கும்போது தான் பார்க்க முடியும். நீ முழிச்சிருக்கும் போதே ஜீவனோடு எல்லா சிந்தனைகளோடும் எல்லா அறிவோடும் எல்லா உணர்வுகளோடும் இருக்கிற போது நீ பார்க்கிறாய் என்றால் நீ ஆவிக்குரிய மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறாய். உன் ஆன்மா 100க்கு 100 உன்னுடைய செயலாக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாம்சத்தின் இச்சைகளை நீ ஒழித்துக் கொண்டிருக்கிறாய். மாம்சத்தின் உணர்வுகள், உணர்ச்சிகள், இச்சைகள் உன்னிலே மறைந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீக உணர்வுகள், ஆவிக்குரிய பண்பியல்புகள் உன்னிலே மேலோங்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்படி இருக்கிறவன் தூங்காம இருக்கும் போதே ஏதோ எழுதி கொண்டிருப்பான், பேசிக் கொண்டிருப்பான், சாப்பிட்டு கொண்டிருப்பான். அப்போ ஒரு காட்சியை காப்பாப்பான். இவன் அங்கு வேற, இங்க சாப்பிட்டு இருக்கவன் அல்லது இங்க எழுதிட்டு இருக்கவன், இங்க வகுப்புல பாடம் நடத்தி கொண்டிருப்பவன், சர்ச்சில் பிரசங்க பீடத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருப்பவன் அங்கு வேற ஏதோ ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருப்பான், இங்க பேசிக்கிட்டே இருப்பான். அவன் ஆவிக்குரிய மனிதன். ஆன்மாவிலே, ஜீவாத்மாவிலே நிலை வாழ்வை பெறுவதற்கு தகுதியாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். அவன் தன்னுடைய ஜீவாத்மாவை பார்த்து கொண்டே இங்கே பிரசங்கம் இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறான்.
அவனுக்கும் சாதாரண நித்திரை மயக்கத்தில் பார்க்கிறவனுக்கும் வித்தியாசம் உண்டு. சொப்பனம் காண்றவனுக்கும் பேசிக்கொண்டிருக்கும் போதே வேறொரு நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறவனுக்கும் வித்தியாசம் உண்டு. அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறிக்கொண்டிருக்கிறான். 100% தேவனுடைய பிள்ளையாக, கிறிஸ்துவின் சகோதரனாக, கிறிஸ்துவனுடன் ஊழியக்காரனாக, ஆவிக்குரிய மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா நான் சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்றவன் ஆவிக்குரிய மனிதன் அல்ல. அதுக்கு அர்த்தமும் அவனுக்கு தெரியாது. எதை பார்த்தேங்கிறதையும் தெளிவுபடுத்த தெரியாது. அவன் சொப்பனம் தான் கண்டான். அவன் 100% மாம்ச இச்சையிலே விழுந்து கிடக்கிற மனிதன் என்பதை புரிந்து கொள். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். இங்க இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆவிக்குரியவர்களும் மாம்சத்திலே புரண்டு கொண்டிருக்கிறவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள். தேவன் எத்தனையோ தரிசனங்களை, சொப்பனங்களை கொடுத்து அவர்களை எச்சரித்து பார்க்கிறார். அதுக்கு அர்த்தமும் அவனுக்கு புரியல, வரப்போகிற தண்டனையும் தெரியல அவனுக்கு. சொப்பனம் கண்டேங்கிறான். ஆனா அவன் திருந்தல, மற்றவர்களை திருத்த பார்க்கிறான். கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார், அதை நான் அப்படியே சொல்லுகிறேன். அதுக்கு ஏன்னா இவனுக்கு அர்த்தம் தெரியாது. என்ன தெரியாது? அர்த்தம் தெரியாது. இவனை சீர்படுத்துவதற்காக, இவனுடைய அழிவை குறித்தவர் அவனுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அதுக்கு அர்த்தம் அவனுக்கு புரியல. அவன் சபைக்கு, மற்றவங்களை, சபைக்கு வர்றவங்களை பார்த்து கோபப்பட்டு எரிச்சல் பட்டு பேசான். உங்களை கர்த்தர் தண்டிக்க போகிறார். ஆனால் அவன் சபையாருக்கு போடுகிற தண்டனை தீர்ப்பு, சபையாருக்கு சொல்லுகிற சாபம் அவனிடத்திலேயே, அவன் குடும்பத்திலேயே நடந்துடுது. அப்பவும் ஞானம் வரல, அறிவு வரல. ஏன்னா இவன் சாக்கடையிலே புரண்டு கொண்டு இருக்கிறவன் அல்லவா, பக்தி வேடதாரி. இன்றைய கிறிஸ்தவர்கள் பக்தி வேடதாரிகளாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் ஒரு வசனம் கூட இருக்கு, அதை சொல்லிட்டு விவரிச்சுட்டு செய்தியை நிறைவு செய்கிறேன். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவாகிய தேவனுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஆம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு, தேவன் அருளுகிற தீர்க்க தரிசனங்களுக்கு நாம் இது யாருக்கு, எதற்காக, எனக்காகவா பிறருக்காகவா என்பதை அறிந்து கொண்டு அவருக்கு பயப்பட வேண்டும், பயந்திருக்க வேண்டும். அந்த தீய நடத்தைகளை, தீய வாழ்க்கை முறைகளை, அக்கிரமங்களை, அநீதிகளை, அருவருப்புகளை, அசுத்தங்களை விட்டு விலகி நல்வழிக்கு திரும்பி இருக்க வேண்டும். 10ஆம் வசனம், அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். யார்? நம்முடைய மாம்ச சரீரத்திற்குரிய தாயும் தகப்பனும் நம்மை கொஞ்ச காலம் நம்மை தண்டித்தார்கள், சிட்சித்தார்கள், எச்சரித்தார்கள், புத்தி சொன்னார்கள். ஆனால் இவரோ ஆவிக்குரிய தகப்பனாகிய, ஆவிகளின் பிதாவாகிய பரமதேவன் நம்மை மக்களாக, அவருடைய குமாரர்களாக, குமாரத்திகளாக தெரிந்து கொண்ட இவரோ, சர்வ வல்லமையுள்ள தேவனோ, நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு அவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ, அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தர்களாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாமும் பரிசுத்தராய் மாற வேண்டும் என்று நம்முடைய ஆவிகளின் தகப்பனாகிய பரமபிதா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று நம்முடைய பிரயோஜனத்திற்காக, நம்முடைய நித்திய வாழ்வுக்காக நம்மை சிட்சிக்கிறார், நம்மை தண்டிக்கிறார். அவர் ஏன் தண்டிக்கிறார்? நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நாம் அவரை போல பாவமற்ற, அக்கிரமங்களற்ற, அருவருப்புகளற்ற, அசுத்தமற்ற பரிசுத்தர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை சிட்சிக்கிறார். மாம்ச சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் சிட்சிப்பார், தண்டிப்பார். 11ஆம் வசனம், எபிரேயர் 12:11, எந்த சிட்சையும் எந்த தண்டனையும் தற்காலத்தில் சந்தோஷமாக காணப்படாது. கோபம் வரும், எரிச்சல் வரும், சகிக்க முடியாது. அப்படின்னா மரண காலம் மட்டும் இந்த தண்டனை. தேவன் மாம்ச சரீரத்தில் உயிரோடு இருக்கும் வரை நம்மை பலவிதமான வியாதிகள், நோய்கள், துன்பங்கள், பலவீனங்கள், ஆபத்துக்கள், இவைகளின் மூலமாய் நம்மை சிட்சிக்கிற போது, ஏன் தேவன் என்னை இப்படி தண்டித்துக் கொண்டிருக்கிறார்,
ஏன் என்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்? ஏன் என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்? வாழ்நாள் காலம் முழுவதும் என்னை தண்டித்து சிக்ஷித்து அடித்து காயப்படுத்திக் கொண்டிருக்கிறாரே என்று கோபம் வரும். ஏன்? காரணம் இல்லாமல் அவர் நம்மை காயப்படுத்தவில்லை, நம்மை வியாதி படுக்கையில் போடவில்லை, நம்மை உபத்திரவத்தின் குகையிலே புடமிடவில்லை, நம்மை பிறருடைய அடிமைகளாக அல்லது கேவலப்படுத்தவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் எதுக்கு? நாம் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும். நம்மிடத்தில் குறை இருக்கிறது. நாம் நம்முடைய பார்வையில் நீதி, நேர்மை, உண்மை, சத்தியம் என்றெண்ணிக்கொண்டு சில தேவனுக்கு விருப்பமில்லாத நம்முடைய சுயநீதியின்படியான காரியங்களை நம்முடைய பார்வையிலே நலம் என்று நன்மை என்று காணப்படுவதாக எண்ணி நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதை தேவனுக்கு பார்வையிலே அது தீமைக்கு ஏதுவானதாக, நம்மை சீரழிப்பதாக, நாம் சீர்கெடுப்பதற்கு வழி தப்பிப்பதற்கு காரணமாக அது அமைகிறபடியினால் அதற்காக அவர் நம்மை தண்டிக்கிறார், நம்மை விடமிடுகிறார். ஒருவன் உபத்திரவத்தின் குகையிலேயே இருக்கும்போது தீங்கு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால உபத்திரவத்தின் குகையிலே புடமிடுகிறார், மேலும் மேலும் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். அங்கு எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். அதாவது துக்கம் வேதனையா இருக்கும். நான் என்ன பாவம் செய்தேன், என்ன குற்றம் செய்தேன், நம்மாலே தெரியும். நாம் சுயநீதியிலே இருக்கிறோம். சுயநீதிக்காரனுடைய கண்கள் குருடாகி போகும். அவன் செய்வதெல்லாம் நலமாக தோன்றும், நல்லதாக தோன்றும் அவனுக்கு. ஆனா அவன் தனக்குத்தானே தீமை செய்து கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியாது. தனக்குத்தானே தீங்கு விளைவித்துக் கொண்டிருக்கிறான், கெடுதல் உண்டாக்கி கொண்டிருக்கிறான் என்று தேவனுக்கு தெரியும். நீதிமானாக வாழுகிற, தன்னை நல்லவன் என்று காண்பித்துக் கொள்ளுகிற ஒருவனுக்கு, சுயநீதியை வாழுகிற, நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, யாரையும் காயப்படுத்தவில்லை, யாரையும் வேதனைப்படுத்தவில்லை, யாரையும் கேவலப்படுத்தவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவனுடைய பார்வையில் அவனுக்கு எல்லாம் நீதியாகத்தான் தோன்றும். ஆனால் தேவனுக்குத்தான் தெரியும், இவன் தனக்குத்தானே குழி பறித்துக் கொண்டிருக்கிறான், தனக்குத்தானே கெடுதல் உண்டாக்கி கொண்டிருக்கிறான், தன்னைத்தானே பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறான் என்று தேவனுக்கு தெரியும். ஆகவே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக, உன்னை பரிசுத்தமாக்குவதற்காக உன்னை தண்டித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை உபத்திரவத்தின் குகையிலே புடமிடுகிறார், உன்னை வேதனைப்படுத்துகிறார், உன்னை மரணப்படுக்கையிலே போடுகிறார். அதை புரிந்து கொள். நீ நித்திய மரணத்துக்கு தப்பி பிழைக்க வேண்டும். அதற்காக உன்னை மாம்ச சரீரத்திலே மரணப்படுக்கையிலே போடுகிறார் என்பதை மறந்து விடாதே. நீ சீர்பட வேண்டும், நீ நல்வழிக்கு திரும்ப வேண்டும், நீ பரிசுத்தவானாக மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளையாக, தேவன் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ, சர்வ நீதிபரராக இருக்கிறாரோ, உண்மை உள்ளவராக இருக்கிறாரோ, அதுபோல நீ தேவனை போல மாற வேண்டும். தேவனுடைய குணாதிசயங்கள் உன்னிலே பரவி புகுந்து 100க்கு 100 பூரண புருஷனாக நீ மாற வேண்டும் என்பதற்காக உன்னை சிக்ஷிக்கிறார், தண்டிக்கிறார், மரணப்படுக்கையிலே போடுகிறார், உன்னை உபத்திரவத்தின் குகையிலே புடமிடுகிறார், உன்னை வேதனைக்குள்ளாக்குகிறார் என்பதை நீ மறந்து விடாதே. புரிந்து கொள். நாம் தம்முடைய பரிசுத்தத்திற்கு பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். தேவ நீதியின் சமாதான பலன், தேவாசீர்வாதங்களை, நித்திய சமாதானத்தை, பரம எருசலேமின் உரிமை பங்கை, நித்திய என்றென்றைக்கும் நிலையற்ற வாழ்வு, அதாவது எல்லையற்ற பெருவாழ்வு, என்றென்றும் நித்திய காலமாய் வானுலகத்திலே வானுலக நட்சத்திரங்களைப் போல, தேவதூதர்களைப் போல, தேவகுமாரர்களைப் போல தேவனோடு வாழுகின்ற அந்த நிலை வாழ்வை உனக்கு பெற்றுத்தரும் என்பதற்காக தேவன் என்னை தண்டிக்கிறார், சிக்ஷிக்கிறார். தேவன் எவரிடத்தில் எந்த பிள்ளைகள் மனிதரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, அவர்களை யாரை அதிகம் நேசிக்கிறாரோ அவர்களை அதிகமாய் தண்டிக்கிறார், நல்வழிப்படுத்துகிறார். எதற்காக? நாம் பரிசுத்தவான்களாக, தேவன் பரிசுத்தராக இருப்பது போல் நாமும் அவரை போன்ற பரிசுத்தவான்களாக மாற வேண்டும் என்பதற்காக, மரணமற்ற நித்திய பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக அவர் நம்மை தண்டிக்கிறார். ஆகவே ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிற வசனத்தின்படி நாம் என்ன செய்கிறோம்? அவர் நம்மை ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன்,
ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். எதற்காக? நீங்கள் உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தராகிய ஆண்டவரை போல, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல், அவர் என்றென்றும் நித்திய காலமாய் வாழ்ந்து கொண்டிருப்பது போல், நீங்களும் நானும் அவரை போல பரிசுத்தவான்களாகவும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நித்திய காலமாய் பூரண புருஷர்களாய் கிறிஸ்துவை போல தேவனை போல நித்திய காலமாய் மரணத்தை வென்று நித்திய காலமாய் நித்திய ஜீவனை உடையவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை தண்டிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரால் அறிந்து, அவரால் அறியப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்டு, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாம் மாற்றும்படியாக அவரால் தண்டிக்கப்படுகிற, சிக்ஷிக்கப்படுகிற, சீர்படுத்தப்படுகிற, நல்வழிப்படுத்தப்படுகிற, உபத்திரவத்தின் குகையிலே புடமிடப்படுகிற, வேதனைப்படுத்தப்படுகிற, அதனால் துக்கப்படுகிற நாம் நித்திய ஜீவனை பெற்று கிறிஸ்துவை போல கிறிஸ்துவோடு கூட வாழுகின்ற அந்த நிலையிலே நாம் மகிழ்ந்து கம்பீரிக்கிறவர்களாக, உலகத்தை வென்றவர்களாக இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மேல், உங்கள் மேல் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.